Good morning. Today we are going to proceed the topic from the subject TC8352 Signals and System. We are under the last topic of the unit 5. Now we are going to find the transfer function and the impulse response of y of n equal to 3 by 2 y of n minus 1 minus 1 by 2 y of n minus 2 plus x of n minus 1. Input equal to x of n equal u of n. So you are going to find out the transfer function and the impulse response. Transfer function means capital H of Z and impulse response means small h of n. Question differential equation கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து நம்ம transfer function h of Z find out பண்ணணும். அந்த impulse response h of n find out பண்ணணும். x of n கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே n டொமைனில் இருக்குது. நான் z find out பண்ணணும் அப்படின்னா z transform. So how we are going to take place? So y of n equal to question note பண்ணுறோம். So y of n can be changed by the z transform. Capital Y of Z equal to 3 by 2 n minus 1 எப்படி எழுதலாம் z power minus 1 into y of Z minus 1 by 2 z power minus 2 into y of Z plus x of Z plus z inverse of x of Z. Right? So நீங்கள் left hand side இருக்கிறதுலேருந்து y of z காமன் எடுங்க, right hand side x of z. So y of z divided by x of z equal to 1 plus z inverse divided by 1 minus 3 by 2 z inverse plus 1 by 2 z power minus 2. So h of z is equal to y of z divided by x of z. So 1 plus z inverse divided by 1 minus 3 by 2 z inverse plus 1 by 2 z power minus 2. ஸோ நம்ம h of z ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு z ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு இன்வர்ஸ்ன்ற டேர்ம் இருக்குது. ஸோ ஹையர் ஆர்டர் பவர் என்ன இருக்கோ அதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் -2 தான் ஹையர் ஆர்டர், z பவர் -2 வெளியில் எடுக்கிறோம். ஸோ 1 இருக்க பிளேஸ் z ஸ்கொயராக சேஞ்ச் ஆகும். -3 by 2 z ப்ளஸ் 0.5 1 by 2 is 0.5. நியூமரேட்டரில் z இன்வர்ஸ் இருக்குது. ஸோ z இன்வர்ஸ் வெளியில் எடுங்க, z plus 1. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா z பவர் -1 z பவர் +2. ஸோ z into z plus 1 divided by z minus 1 into z minus 0.5. So you are going to using the partial fraction method. So h of z equal to z into z plus 1 divided by z minus 1 into z minus 0.5. கீழே டினாமினேட்டரில் இருக்கிற ஃபேக்டரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் மட்டும்தான் வேல்யூஸை நீங்கள் z மைனஸ் அப்படின்னு எழுத முடியும். ஸோ z ஸ்கொயர் மைனஸ் 1.5 z ப்ளஸ் 0.5 எப்படி பண்ணலாம் ஃபேக்டரைஸ்? ஸோ z ஈக்குவல் டு b ப்ளஸ் ஆர் மைனஸ் root of b square minus 4ac divided by 2a. So aங்கிற பிளேஸில் 1 இருக்குது, bங்கிற பிளேஸில் -1.5 இருக்குது, cங்கிற பிளேஸில் 0.5. ஸோ ஃபார்முலாலேயே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பிங்கிற பிளேஸில் 1.5 மட்டும் பிளேஸ் பண்ணுறோம். 1.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1.5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 0.5 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. ஸோ 2 இன்ட்டு 1. ஸோ யூ ஆர் ஹேவிங் த z வேல்யூ ஆஸ் எய்தர் 1 ஆர் 0.5. ஸோ எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? டினாமினேட்டரில் பிளேஸ் பண்ணுறப்ப z டிவைடட் பை z இன்ட்டு z ப்ளஸ் 1 டிவைடட் பை z மைனஸ் 1 இன்ட்டு z minus 5. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர் LHSல இருக்கிற h of z equal to z into z plus 1 divided by z minus 1 into z minus 0.5. So z multiply ஆயிருக்கு ரைட் ஹேண்ட் சைடில், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணேன் அப்படின்னா டினாமினேட்டரில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ h of z divided by z equal to z plus 1 divided by z minus 1 into z minus 0.5. ஸோ ஏபின்னு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நோட் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் ப்ராப்ளம் இல்லை, நம்ம டினாமினேட்டரை மட்டும்தான் செப்பரேட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஏ டிவைடட் பை z minus 1 plus b divided by z minus 0.5. ஸோ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஏக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம் அட் z equal to z minus 1 equal to 0. ஸோ z equal to 1. So h of z divided by z அப்படியே நோட் பண்ணுறோம். ஸோ z minus 1 in the numerator and the denominator get cancelled and you are substituting the value of z equal to 1. So 1 plus 1 divided by 1 minus 0.5. So the answer is 4. Similarly, b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ z மைனஸ் பிக்கு டினாமினேட்டர் என்ன இருக்குது? z மைனஸ் 0.5. ஸோ z மைனஸ் 0.5 இன்ட்டு h of z டிவைடட் பை z
at z equal to z minus 0.5 equal to 0. So z equal 0.5. So values cancel பண்ணிட்டு z equal to 0.5 substitute பண்ணணும். So z minus 0.5 into z plus 1 divided by z minus 1 into z minus 0.5. So numerator and the denominator z minus 0.5 get cancelled and you are substituting the z equal to 0.5. So your answer is minus 3. So a oda value find out பண்ணிட்டோம், b oda value find out பண்ணியாச்சு. So உங்களோட equationல place பண்ணுங்க. h of z divided by z equal to a divided by z minus 1 plus b divided by z minus 0.5. a oda value 4, b oda value minus 3. So 4 divided by z minus 1 minus 3 divided by z minus 0.5. ஸோ நீங்கள் எல்ஹெச்எஸில் இருந்த டிவைடட் பையில் இருக்க இசட்டை இப்போ நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்க, ஆர்ஹெச்எஸ்க்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ 4 இசட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப எல்ஹெச்எஸில் டிவைடடில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற இசட் ஆர்ஹெச்எஸ் மூவ் பண்ணால் நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ 4z டிவைடட் பை z மைனஸ் 1 மைனஸ் 3z டிவைடட் பை z மைனஸ் 0.5. ஸோ என்ன நம்ம h of zல இருக்க ஈக்குவேஷனை நான் h of n ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டேக்கிங் த இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ z இன்வர்ஸ் ஆஃப் h of z. ஸோ z இன்வர்ஸ் ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் 1. ஸோ யூ ஆர் நோ த ஜென்ரல் definition z divided by z minus a equal to u of n, a power n into u of n. So aங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, z divided by z minus aங்கிறது a power n into u of n. aங்கிற பிளேஸில் 1ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ 1 power n into u of n. Similarly, இங்கே செகண்ட் டேர்மில் ஏங்கிறது மைனஸ் 0.5. ஸோ 4 into u of n minus 3 into 0.5 into 0.5 power n into u of n. So 1 power n is always 1, right? So the value doesn't change. So left பண்ணியிருக்கோம். So 4 u of n minus 3 into 0.5 n into u of n. So u of nங்கிற டேர்மை வெளியில் காமனாக எடுத்துருங்க. 4 minus 3 into 0.5 power n into u of n. So transfer function is capital H of Z and impulse response is H of N. Right? Next, another problem. Determine the response of the system and stability. Y of n is equal to 0.7 y of n minus 1 minus 0.12 into y of n minus 2 plus x of n minus 1 plus x of n minus 2. For the input, x of n is equal to n into u of n. So, n into u of n உடைய definition என்ன அப்படின்னா z transform of x of n is equal to நீங்கள் x of n லேருந்து x of z find out பண்ணணும். அப்போ z transform எடுப்போம். z transform of n into u of n is z divided by z minus 1 the whole square. So y of n ஓட ஈக்குவேஷனை நீங்கள் z transform எடுக்கிறப்ப capital Y of z equal to 0.7 z inverse y of z plus minus 0.12 into z power minus 2 into y of z plus z inverse into x of z plus z power minus 2 into x of z. So y of z வெளியில் காமனாக எடுங்க, right hand side x of z. So transfer function can be written as y of z into equal to x of z and மூவ் பண்ணுறோம் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்க்கு. கொஷனில் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் த ஸ்டெபிலிட்டி. ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம்ங்கிறது ஒய் ஆஃப் இசட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவேஷன்லேருந்து கொஷின் வேரி ஆகிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்குறாங்களா இல்லை சிஸ்டம் ரெஸ்பான்ஸாங்கிறத பொறுத்து நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இசட் இன்டூ z inverse plus z power minus 2 divided by 1 minus 0.7 z inverse plus 0.12 z power minus 2. So x of z நம்ம கொஷனில் கொடுத்துருக்க x of nக்கு என்ன z transform எடுத்தோமோ அந்த ஆன்சரை பிளேஸ் பண்ணணும். z divided by z minus 1 the whole square. So x of zக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So y of z equal to z divided by z minus 1 the whole square into z square z power minus 2. நீங்கள் மைனஸில் இருக்க டேர்மை ரிமூவ் பண்ணணும்னா ஹையர் ஆர்டர் பவர் நெகட்டிவில் என்ன இருக்கோ அதை வெளில எடுத்துருவோம். ஸோ இசட் பவர் மைனஸ் 2 வெளில எடுத்தோம் அப்படின்னா இசட் பவர் இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் இசட் பவர் minus 2 into z square minus 0.7 z plus 0.12. So numerator denominator z power minus 2 get cancelled. So z into z plus 1 divided by z minus 1 the whole square into z minus 0.4 into z minus 0.3. ஸோ இங்கே நியூமரேட்டரில்
ஆர்ஹெச்எஸில் நியூமரேட்டரில் இருக்க இசட்டு எல்ஹெச்எஸில் மூவ் பண்ணுறப்ப டிவைடட் பையில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் ஒய் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இசட் மைனஸ் 0.4 இன்ட்டு இசட் மைனஸ் 0.3 ரைட். ஸோ 4 ஃபேக்டரைஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் ஏபிசிடி. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்கொயருங்கிற டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஷிஃப்ட் பண்ணுவோம்? 3 டேர்ம்ஸாக இருந்துச்சு இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா இசட் மைனஸ் 1 அதர் லோவர் ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் இசட் கியூப்னு இருந்துச்சுன்னா இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இசட் மைனஸ் 1. இந்த கொஷனில் நமக்கு z minus 1 the whole square. So a divided by z minus 1 the whole square plus b divided by z minus 1 plus c divided by z minus 0.4 plus d divided by z minus 0.3. So a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y of z divided by z into aக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். at z equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு a ஓட வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டேர்முக்கு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதே மெத்தட். பட் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு இசட் மைனஸ் 1 தான் இருக்குது. இப்போவும் நீங்கள் இசட் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இசட் ஈக்குவல் டு 1ன்னு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ டி பை டி இசட் ஆஃப் இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் வேல்யூ. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டி பை dv of u by v formatல இருக்கு. So Bernoulli's formula either you can place vu dash minus u v dash divided by v square. So அந்த formula அந்த formatல first நம்ம question expand பண்ணணும். So d by dz of z plus 1 divided by z square minus 0.7 z plus 0.12. இதில் நியூமரேட்டரில் இருக்கிறத யூன்னு எடுத்துக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்கிறது வி. ஸோ யூங்கிற டேர்ம் ஹோல் டேர்ம் இசட் ப்ளஸ் 1, டினாமினேட்டரில் இருக்கிற ஹோல் டேர்ம் 3 டேர்ம்ஸுமே சேர்த்து வி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ளேஸ் பண்ணோம்? வி யூ டேஷ். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிடுங்க. இசட் ஸ்கொயர் மைனஸ் 0.7 இசட் ப்ளஸ் 0.12 அது வி டேர்ம் மைனஸ் யூ வி ப்ளேஸ் பண்ணிவிட்டோம், யூ டேஷ் ப்ளேஸ் பண்ணணும். இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 1 ரைட். நெக்ஸ்ட்டு மைனஸ் யூ அப்படியே எழுதணும். யூவோட வேல்யூ இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு வி டேஷ். வி டேஷுங்கிறப்ப இசட் மட்டும்தான் நமக்கு தேவை. இசட் ஸ்கொயர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z மைனஸ் 0.7 இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 0.7. ஸோ 2z மைனஸ் 0.7 டிவைடட் பை வி ஸ்கொயர். வியோட வேல்யூ என்ன அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் டேர்மு ரைட். ஸோ இந்த வேல்யூஸில் தான் நீங்கள் இசட்டோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் மைனஸ் 12.358. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ சிம்லர்லி இசட் ஈக்குவல் டு 0.4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சியோட வேல்யூ 38.889. ஸோ டியோட வேல்யூக்கு இசட் ஈக்குவல் டு 0.3 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. வேல்யூ இஸ் மைனஸ் 26.531. ஸோ ஒய் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மைனஸ் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சி அண்ட் டியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஈக்குவேஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இசட்டுங்கிறது எல்ஹெச்எஸில் டிவைடட் பையில் இருக்குது. ஸோ இசட் ஆர்ஹெச்எஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் இசட் வேல்யூ. ஸோ கொஸ்டினில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மட்டும் தேவை அப்படின்னா ஒய் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம். Another they have asked you to find out the system response also means y of n find out பண்ணுறோம். y of z இருந்து y of n. So y of n is equal to z inverse of y of z. ஸோ இண்டிவிஜுவல் டேர்முக்கு நம்ம z இன்வர்ஸ் எடுக்கிறோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்துருங்க. z டிவைடட் பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா n இன்ட்டு u of n. z டிவைடட் பை z மைனஸ் 1ங்கிறது a பவர் n இன்ட்டு u of n. 1 இருந்துச்சு அப்படின்னா u of n மட்டும் எழுதிக்கலாம். z டிவைடட் பை z மைனஸ் 0.4. ஸோ 0.4 பவர் n இன்ட்டு u of n மைனஸ் 0.3 பவர் n இன்ட்டு u of n. ஸோ y of n ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷனில் ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டிங்கிறது y of z டிவைடட் பை x of z. ஸோ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறீங்க. z இன்வர்ஸ் ப்ளஸ் z பவர் மைனஸ் 2 டிவைடட் பை z ஸ்கொயர். ஸோ
இசட் பவரில் இருக்கிற -2 இருக்கிறது ஹையர் ஆர்டர். ஸோ அதை வெளியில் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் z+1 டிவைடட் பை ஒய் ஆஃப் இசட் நீங்கள் ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அந்த வேல்யூவை நோட் பண்ணுறோம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸ் ஆஃப் இசட் வேல்யூ. எக்ஸ் ஆஃப் இசட் கொஷனில் கொடுத்துருந்தா அந்த எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ இசட் பவர் -2 இன்ட்டு z+1 டிவைடட் பை இசட் பவர் -2 இன்ட்டு z ஸ்கொயர் -7 0.7 z plus 0.12. So once again numerator denominator z power -2 get cancel. So நீங்கள் minus 0.7 z plus 0.12 நீங்கள் factorize value minus b plus or minus root of b square minus of 4ac divided by 2a. So அந்த வேல்யூவில் place பண்ணுங்க. So place பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வேல்யூ z minus either 0.4 or 0.3. z equal to 0.4, 0.3. So ஈக்குவேஷனில் எப்படி பிளேஸ் பண்ணலாம்? h of z equal to y of z divided by x of z. So z plus 1 divided by z minus 0.4 into z minus 0.3. So modulus of z should be greater than 0.4 means a system is causal and the region of convergence include the unit circle system is considered to be stable. Causal means the ROC is exterior of the circle correspond to the largest pole. So ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிறத போல்ஸ்னு சொல்கிறோம், நியூமரேட்டரில் இருக்கிறது ஜீரோஸ். ஸோ போல்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ஒன் வேல்யூ இஸ் z minus 0.4 and another one is z minus 0.3. So ரெண்டு z value one is 0.4, 0.3, higher value is 0.4. So higher value எது இருக்கோ அதுதான் நோட் பண்ணிக்கிறோம். So modulus of z should be greater than 0.4. So the system is causal. Modulus of z greater than 0.4. Causal means ROC include the unit circle. So the system is stable. So next topic is the structure for the realization of IIR filter. Infinite impulse response filter. So formula கொடுத்துருக்காங்க, the general structure. So y of n is equal to minus summation m equal to 1 to n a of m into y of n minus m plus summation m equal to 1 to n bm x of n minus m. So z domain representation for the nth order IIR system can be written as y of n. For the nth order, infinite impulse response can be written as h of z equal to y of z divided by x of z. So b0 plus b1 z power minus 1 plus b2 z power minus 2 plus up to it is moving on up to bm z power minus m divided by 1 plus a1 z inverse plus a2 z power minus 2 up to an z power minus n. So realization structure similar to the Laplace transform we have seen, right? So find the direct form 1 and direct form 2 realization of a discrete time system governed by the equation y of n minus 1 plus n minus y of n minus 1 by 4 y of n plus 1 by 4 y of n minus 1 plus 1 by 8 y of n minus 2 equal to x of n plus x of n minus 1. Direct form 1 direct form 2 already நம்ம லாப்லாஸில் பார்த்தது, சேம் ரெப்ரசன்டேஷன் இங்கே z inverse block யூஸ் பண்ணி transformation place பண்ண போகிறோம். ஸோ direct form 1ங்கிறப்ப y of எல்லாம் y ofல இருக்கிற terms எல்லாமே LHS, x ofல இருக்கிறது RHS. So y of n plus 1 by 4 y of n minus 1ங்கிறப்ப taking the inverse is a transform. So y of z plus 1 by 4 z inverse y of z plus 1 by 8 z power minus 2 into y of z equal to x of z plus z inverse x of z. So direct form 1 draw பண்ணுறோம் அப்படின்னா y of z equal toன்னு சொல்லிட்டு other terms எல்லாமே நம்ம RHSல place பண்ணிடுவோம். ஸோ சேம் டயக்ராம் லாப்லாஸில் என்ன யூஸ் பண்ணமோ அதே ஃபார்மேட்டு. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் இசட் எல்ஹெச்எஸில் ட்ரா பண்ணியிருக்கிறது. ஸோ ஆர்ஹெச்எஸில் இருக்கிற ஓவரால் ஒய் டேர்ம்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர் பவர் இசட் பவர் -2 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு இசட் இன்வர்ஸ் பிளாக், நெக்ஸ்ட் ஒன் அனதர் இன்வர்ஸ் இசட் இன்வர்ஸ் பிளாக். ஸோ இசட் பவர் -2
ஏன்னா மல்டிப்ளையர் இருக்குது முன்னாடி -1/4 -1/8. ஸோ ப்ளஸ் திஸ் இஸ் த டைரக்ட் ஃபார்ம் 1 ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைரக்ட் ஃபார்ம் 2 ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒய் ஆஃப் இசட்டை வெளியில் காமனாக எடுத்துருவீங்க. ஃபைனல் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் ஆஃப் இசட்டை காமனாக வெளியில் எடுங்க. ஸோ லெஃப்ட் ஓவர் டேர்ம் இஸ் 1 + 1/4 இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 1/8 இசட் பவர் -2 ஈக்குவல் டு RHSலேருந்து x of z டேர்மை வெளில எடுத்துருங்க. ஸோ x of z into 1 + z inverse. ஸோ y of z divided by x of z equal to. ஸோ 1 + z inverse divided by 1 + 1/4 z inverse plus 1/8 z power -2. ஸோ டைரக்ட் ஃபார்ம் 2ங்கிறப்ப நம்ம W of zங்கிற டேர்மை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் Y of z divided by x of z equal to வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாமல் எப்படி நம்ம W சொல்லலாம். ஸோ W of z divided by x of z into Y of z divided by W of z. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். ஸோ W of z divided by x of z எதுக்கு ஈக்குவல் 1 divided by 1 plus x of z எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். x of zங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1 divided by 1 plus 1/4 z inverse plus 1/8 z power -2. ஸோ y of z எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 1 plus z inverse which is equal to y of z divided by W of z. Second step in this form, direct form 2 is cross multiplying. So cross multiply பண்ணோம் அப்படின்னா x of z W of z into 1 plus 1/4 z inverse plus 1/8 z power -2. So into x of z. So காமனாக இருக்கிற W of z equal to x of z minus 1/4 z inverse into W of z minus 1/8 z power -2 into W of z. So y of zங்கிற டேர்மை cross multiply பண்ணுங்க. So y of z equal to W of z plus z inverse into W of z. ஸோ உங்களுடைய டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் ஸ்ட்ரக்சரில் W of zங்கிறது காமனாக இருக்கும். ரைட். ஸோ இசட் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி அனதர் இசட் பவர் -2ங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ 2 பிளாக்ஸு. ஸோ சிமிலர்லி -1/4 மல்டிப்ளையர் -1/8. ஸோ திஸ் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இஸ் நோன் ஆஸ் அ direct form 2. Similarly, இந்த ப்ராப்ளம்க்கு direct form 1 and the direct form 2 structure same procedure. ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் மாதிரியே கொடுத்துட்டாங்க. 1 divided by 1 plus 1/2 z inverse into 1 minus 1/4 z inverse. Same step you are following. So W of z அப்படிங்கிற டேர்மை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் and then cross multiply and you are taking the x of z in the LHS and the y of z. So first term is known as the direct form 1 and the second representation is a direct form 2. Right. So this is the realization of structure in case of a z transform. Up to this we have completed the syllabus.